தமிழ் பேசும் அனைத்து நலமுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்னி ஓப்பன்ஏ இவங்க 2 பேரும் இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓப்பன்ஏல டிஸ்னி கிட்டத்தட்ட $1 பில்லியன் செலவுக்கான முதலீட்டை வந்து செய்யறதுக்கு இருக்காங்க, இல்லை செய்ய போகிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோரா ஏஐ ப்ளஸ் டிஸ்னி கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய டோட்டல் கிரியேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஏற்கனவே நம்ம சாட் ஜிபிடி மூலியமாகவும் சோரா மூலியமாகவும் இதை வச்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாகவே பார்ட்னர்ஷிப் ஆனதுனால இன்னுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணிக்கலாம்பா அப்படின்ற மாதிரி அவங்களே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதன் மூலியமாக நிறைய பேர் யாரெல்லாம் சாட் ஜிபிடி சோராவை யூஸ் பண்ணி வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ இன்னுமே குதூகலமாக நிறைய ட்ரெண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி டிஸ்னியில் நமக்கு பிடிச்ச கேரக்டர் மாதிரிலாம் பார்க்க தான் போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி இது நமக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு டிஸ்னிக்கும் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக இது எல்லாத்தையுமே ஓப்பனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பன் அப்பில் ஓப்பன் வேர்ல்டில் யாரெல்லாம் இவங்களுடைய கேரக்டரை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறாங்களோ அன்லிமிட்டடான கிரியேட்டிவிட்டிக்கான மொத்த ஆக்சஸ் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓப்பன்ஏயில் மொத்தமாக 3 நியூஸ் வந்திருக்கு. அதில் முதல் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஏ 5.1 நமக்கு பர்சனாலிட்டிஸ் வந்துருக்கு. அதாவது நீங்கள் போயிட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பை டிஃபால்ட்டாக வந்து டிஃபால்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அதை மாற்றணும்னு தோணுச்சுன்னா, ஸோ ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது போல் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்கள் சேட் எப்படி இருக்கணும்னு தோணுதோ, எந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போது நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கூகுளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஆடி போய் கோட் ரெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஓப்பன்ஏ 5.2 ஸோ அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இது முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஃபாஸ்ட் அண்ட் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் எங்களுடைய டைரக்ட் பதிலடி ஜெமினிக்கு அப்படின்றது போல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு நல்லா தான்ப்பா இருக்குன்றது போல் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மூன்றாவது தான் முக்கியமான சாட் ஜிபிடியோட அப்டேட். இது வந்து என்ன சொல்கிறது, அடேங்கப்பானே வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா சாட் ஜிபிடியில் அடல்ட் மோட் 2026 வந்துருன்றதை போல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே வந்து சாம் ஆல்ட்மன் ஒரு இன்டர் கொடுத்திருந்த ஒரு சில இடத்துல நம்மளும் ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த வருஷம் இது வந்துருன்றதை போல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஏஜ் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மெச்சூரான சேட்ஸாக இருக்கணும், ப்ளஸ் அடல்ட் கேட் கீப்பிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் இதுக்கான ப்ரைஸிங்லாம் நான் டிசைட் பண்ணல அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எந்த இதில் எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடல்ட்டு விஷயங்கள் எல்லாம் ஏஐயில் கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த மாதிரி மக்கள் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, இதன் மூலிமா க்ரைம்ஸ் ஜாஸ்தி ஆகுமா, இல்லை எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து கிடையாது, லாஸ் பர்டிகுலர்லி கிடையாது. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே வழிவகுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.5 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்ய போகிறாங்க. இதற்கான காரணம் என்ன, அவங்களுடைய ஏஜருடைய க்ளவுட் இருக்கு இல்லைங்களா, அது ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சென்னை, ஹைதராபாத் மற்றும் பூனே வந்து வச்சிருக்காங்க. அதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கும். இது இவங்க பண்ணுறது 2030 நடக்கும்ன்றது போல் மைக்ரோசாஃப்ட் சொல்கிறாங்க. இன்னொரு சில அமேசானும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அவருடைய க்ளவுடு மற்றும் ஏஐ டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 மினிட் டெலிவரிக்காக அமேசான் நவ் இதையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிட்டியாக சீக்கிரமாக எக்ஸ்பாண்டும் பண்ண போகிறாங்க. அண்ட் ட்ரூ காலருக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனை, அது உங்களுக்கே வந்து தெரியும். சிஎன்ஏபி இந்தியாவில் அஃபிஷியலாகவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எந்த ஃபோன் ஆப்பாக இருந்தாலும் அதிலே யாராச்சும் ரேண்டம் நம்பர் கால் பண்ணாங்கன்னா கேஒய்சி அப்டேட்டில் அவங்க பேர் என்ன இருக்கோ அந்த பேர் வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி ஷார்ட்ஸும் போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்வீடனில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க December 10. பட் இந்தியாவில் Q1 of 2026 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா ட்ரூ காலரோட ஒரே வேலை அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுன்னா அது யாருன்ற பேரை கண்டுபிடிக்கிறது. அது இப்போ சிஎன்ஏபி மூலிமா இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அதாவது இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வந்து ட்ரூ காலர் ஒரு வேலை ஆட் பண்ணி வச்சிருந்தேன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேம் கால்ஸ் வருது, ஸ்கேம் யாராச்சும் வந்து கால் பண்ணுறாங்க, ஸ்கேமர்ஸ் ஏதாச்சும் கால் பண்ணுறாங்கன்னா மெயின் அக்கௌண்ட் யார் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ யாரோ பாருங்கள் ஸ்கேமர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்து ஆமான்னு கண்டுபிடிச்சா நம்ம இங்கே இருந்தே கூட அவங்க காலை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது, பட் இப்போயாச்சும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கான அடுத்த பிஸ்னஸ் மாடலில் இவங்க கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. டெஸ்லாவுடைய ஆப்டிமஸ் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்டிங்காக ஒரு சில இடத்துல வந்து வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக வந்து மியாமியில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அங்கே டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் எடுக்க போகும்போது அதுவே திடீர்னு ஹேங் ஆகி அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். அதாவது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகி விழுந்துருச்சு. ஆன்லைனில் போட்டு எல்லாம் நெட்டிசன்கள் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஒரு சில பேரில் ஓகேப்பா இது ஃபியூச்சராக இருந்தாலும் இனிமேட்டு தான் அப்டேட்லாம் தேவைப்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, யாரோ விஆரை போட்டு இந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்படியே கீழே விழ போகும்போது அப்படியே இந்த கண்ணாடியை பிடிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணி தான் கீழே விழுது. ஸோ இது ரியலிஸ்டிக்காகவே இல்லை, மஸ்க் மாம்ஸ் வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்றத போல் அவங்களும் கலாய்க்கிறாங்க.
அண்ட் ஆஸ்திரேலிய அரசாங்கம் டீனேஜர்ஸ், அதாவது வந்து 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இதுதான் முதல் நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வேறு என்னென்னப்பா ட்விட்டரு, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வீடியோ பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் பேன் பண்ணுறோன்ற விதத்தில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து டீனேஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூசைடல் தாட்ஸ் வருது, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, அவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றத போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே, ஒருவேளை இதை ஃபாலோ பண்ணலன்னா கோடிக்கணக்கில் ஃபைனும் போடுறாங்க அந்த கம்பெனிகளுக்கு. ஏஜ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு மட்டும்தான் அலோவும் பண்ணணும். ப்ளஸ் இதை நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாடுகள் அடுத்ததாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பேன் 16 வயது இல்லை, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு சோஷியல் மீடியா கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இன்றைக்கி தேதியில் உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லது இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சாஃப்டாக ஒரு விஷயத்தை வந்து நமக்கே தெரியாமல் பசங்கள் மத்தியில் வந்து பரவ விடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பேன் கரெக்டான தீர்வாக இருக்குமா? உங்கள் கருத்துக்கள் எதுன்றது ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NVIDIA H200 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் சிப் எல்லாமே நீங்கள் சைனாக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்ணலாம்பா, திரும்ப வந்து கொடுங்க அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு 25% டேக்ஸையும் கட்டிட்டு போங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக NVIDIA பங்குகள் உயரும், அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுன்றது போல கருதப்படுது. இன்னொரு சைடில் வந்து பார்க்கும்போது ஏஐக்கான டிமாண்ட் சைனாலும் அதிகமாகவும் இருக்குது, இந்தியாவிலையுமே இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு இந்த ஷிப்மெண்ட் வந்து எந்த விதத்தில் இந்த சப்ளை செயினுடைய பாதிப்பு இருக்க போகுது அப்படின்றத பொறுமையாக காத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்னுமே அமெரிக்கா இந்தியாவுக்கு மத்தியில் அந்த டீல் இன்னுமே நடைமுறைக்கு வரல. எல்லாம் நவம்பர் இறுதியில்னாங்க, இப்போ டிசம்பரே வந்து போச்சு, டிசம்பரும் முடிய போகுது, நியூ இயர் வந்தாலும் எந்த பேச்சுக்கும் அடிப்படை காணும். அண்ட் புதின் வேறு வந்துட்டு போயிருக்காரு. ஸோ எதிர்பார்ப்புகள் கம்ப்ளீட்டாக காலி. நீங்கள் யாராச்சும் ஏஜென்டிக் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT அட்லஸாக இருக்கட்டும், இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோட காமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்துச்சு, டியா, இந்த மாதிரி நிறைய ஏஜென்டிக் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒரு சில பக் இருக்குது. அதாவது வந்து ஒரு சில மெயில்ஸை வந்து மலிஷியஸாக அவங்க வந்து அதில் கோட் இம்பர்ட் பண்ணி அனுப்பும் பொழுது அதன் மூலியமாக உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் மொத்தமாக அந்த ஏஜென்டிக் ப்ரௌசர் கிட்ட இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுற மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உஷாராக இருங்கன்றது போல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம பிரேவ் ப்ரௌசரும் இதே மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட, அவங்களுடைய காமெண்ட் ப்ரௌசர்ன்றதை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இது அடுத்தடுத்தது கொஞ்சம் வார்னிங்காக தான் இருக்குது. பட் இந்த ஏஜென்டிக் ப்ரௌசர் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஃபியூச்சராக என்ன ஏது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக அந்த வீடியோ வந்துடும். அண்ட் அடுத்தது அடேங்கப்பா நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டில் இப்போ எமர்ஜென்சி லைவ் வீடியோ இதை வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்ற ஒரு சில நாடுகளில் பேஸ் பை பேஸாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியா போன்ற நாடுகள்லையுமே இது நிறைய பேருக்கு, குறிப்பாக வந்து பெண்களுக்கு நிறைய விதமான இக்கட்டான சூழ்நிலைகளை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்தும். நம்ம SOSல நார்மலாக கால் பண்ணுவோம், SMS போகும், அந்த மாதிரி இல்லாமல் லைவாக வீடியோவே வரும்போது ஆடியோ அண்ட் விஷுவல்ஸ் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி எந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான உதவியும் வந்து கொடுக்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ கூகுளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரௌசரில் ஏஐ மோடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன் டிவைஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஜெமினி ஸ்டைலில் நிறைய விதமான விஷயங்கள், டூல்ஸ் எல்லாம் உள்ள வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்குன்றது போல் அவங்க கருதுறாங்க. ஏற்கனவே கூகுள் குரோமு பயங்கரமான மெமரி எடுக்கும். இது இனிமேட்டு எப்படி போக போகுதுன்னு தான் வந்து பார்க்கணும். பட் இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அடுத்தது நத்திங் 4A உடைய லீக்ஸை வந்து இதுதான் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7 ஜென்ரேஷன் சீரீஸில் வந்து இருக்க போகுது. 6.7 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா 43,000 லான்ச் ஆகும் அப்படின்ற போல சொல்கிறாங்க. 4Aவை 43,000 லான்ச் பண்ணால் வாங்குவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டுக்கு கண்டிப்பாக வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. வந்து நத்திங் பை 80,000 லான்ச் பண்ணாலாச்சு, இதெல்லாம் 50,000 கம்மியாக லான்ச் பண்ணாலே பெருசுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏஐயில் ஒரு மிகப்பெரிய ரெகுலேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததுன்னா ஏஐக்காக அவங்களுடைய இனோவேஷன்ஸ் எப்படிங்க வளரும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நம்ம USA இந்த நாடுகளுக்கு ஒரே மாதிரியான சட்டத்தை வந்து வைக்கலாம் ஏஐக்காக அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஒரு 2 விஷயத்தை தவிர, அதாவது வந்து இந்த குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்களை தவிர அண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நீங்கள் உங்கள் சட்டம் போடுறீங்க உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளனா ஓகே, பட் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஐ லிட்டிகேஷன் டாஸ்க் ஃபோர்ஸையும் வந்து உருவாக்கி இதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்றத போலையும் வந்து உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்து வந்திருக்கு. ஏன்னா சைனாவை பாருங்கள், ஒரே நாடு ஒரே சட்டம், எவன் சொன்னாலும் மதிக்கவே மாட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குருவாகிறாங்க. இங்கே தான் ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டத்தை வச்சுட்டு ஆளாளுக்கு ஒன்று பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு கம்பெனி எதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத போல காரணம் காட்டி சொல்லியிருக்கிறாரு. கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. அடுத்த நியூஸ் ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிள் 17E
லான்ச் ஆக போதான். ஏன்டான்னு கேட்டால் 16E வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக செல்லான ஸ்மார்ட் ஃபோனில் 4வது இடத்துல இருந்திருக்கு. அப்போ நல்லா வித்தது தானே அர்த்தம்னு சொல்லி எங்கள் டீமில் எனக்கே காது குத்துறாங்க. சரி, இந்த ஃபோனில் என்னப்பா இருக்குதுன்னு பார்த்தா 60,000 பட்ஜெட்டு, OLED பேனலு, 60 Hz ரெஃப்ரெஷ் தான், 17ல் 120 கொடுத்துட்டோம்ல, இங்கெல்லாம் கேட்கக்கூடாதுன்றாங்க போல். ஸோ எப்படி பார்த்தாலும் இது எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனால் நல்லா விற்கிது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மிஸ்டு கால் மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வரப்பாங்களாம். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மெயில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயங்கள் தான். நம்ம வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறோம், ஆடியோவோ வீடியோவோ பண்ணுறோன்ற பட்சத்தில் அவங்க அட்டன் பண்ணலன்னா அந்த இடத்துல நம்ம வாய்ஸ் மெயில் ட்ராப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆடியோவோ இல்லை வீடியோவோ நோட்டும் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி மெத்தடில் ஃபியூச்சரில் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட்டும் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். ஸோ இந்த வார டெக் நியூஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நியூஸ் நல்லா இருந்திருக்கு. மீதி ஒரு சில நியூஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓவராலாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.